விழுப்புரம் மாவட்டம் அரசூர் பகுதியில் ஆர்மி வேகத்தில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பால பணிகளால் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் அடிக்கடி ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபோது விபத்துகள் அதிகம் நடைபெறும் இடமாக விழுப்புரம் இருந்து வந்தது. இந்த விபத்துகள் அதிக அளவில் நடக்கும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளை கண்டறிந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறையினர் விபத்து தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆனாலும் விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்க இந்த பகுதிகளில் மேம்பாலம் அமைக்க அனைத்து தரப்பினரும் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசூர் கூட்ரோட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிதி ஒதுக்கியது. இதற்கான இடம் கையகப்படுத்தி மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் துவங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பால பணிகள் தொய்வு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருங்காலங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் மலடார் பகுதியில் கூடுதலாக ஒரு பாலம், மலட்டுக்கிளை பகுதியில் கூடுதலாக ஒரு பாலம் என 2 பெரிய பாலங்கள் இத்திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டு வெள்ளம் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் ஏற்படாத வகையில் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் தொடங்கிய இந்த பணிகள் அனைத்தும் தற்போது வரை 50 விழுக்காடுகள் கூட நிறைவேறாமல் ஆமை வேகத்திலேயே நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஆமை வேகத்தில் நடந்து வரும் பணிகளால் நாளுக்கு நாள் விபத்துகளும் அதனால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். இது கடந்த 2 வருஷமா அந்த நகை நிறுவனம் மேம்பாலம் ஆரம்பிச்சிருக்கு. ஒழுங்கான சேஃப்டி கிடையாது. அரசூர் ஜங்ஷனில் ஒரு லைட்டு கிடையாது. ஒரு பொதுமக்கள் ஒரு வயசானவங்க கிராஸ் பண்ணால் ஒரு ஸ்பீடு பிரேக்கில் ஒரு ஸ்பிங்கர் லைட்டு கிடையாது, ஒரு கோடு கிடையாது. அவங்க மட்டும் ஏனாதாரமாக வேலை செய்கிறாங்க. ஒரு சர்வீஸ் ரோடு ஒழுங்காக போடல. 5 நாளில் போட்டு வண்டியை விட்டாங்க. ரோடு ஃபுல்லாக சைடு சர்வீஸ் ரோடு ஃபுல்லாகவே ரோடு போகிறதால அந்த இடத்துல வந்து டிராஃபிக் வந்து பிரேக் அடிக்கிறதால பின்னாடி பேக் சைடில் வந்து பின்னாடி கார் வந்து நிறுத்திடுறாங்க. தினைதோறும் வந்து ஒரு ஆக்சிடென்ட் அந்தனே இருக்குது. ஒரு நாளைக்கும் ஒரு பூத்தில் பார்த்தோன்னா அரசூர் பூத்தில் பார்த்தோன்னா 3 நாள் வண்டி நின்று இருக்குது காரு. அது ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் இறக்குறாங்க. இது நந்தனே இருக்குது. இந்த பணி வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த பணி நடக்குது. இந்த 3 வருஷத்தில் இது வந்து போட்டு முடிச்சிருக்கணும். இதை வந்து முடிக்காத காரணம் எதனாலன்றது இது தெரியல. இந்த அதிகாரிங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் இது அப்படியே கடப்பில் போட்டு வைக்கிறாங்க? இது வந்து சென்னை டு திருச்சி மெயின் ரோடு அதிக வண்டிகள் பயணிக்க சாலை. இது வந்து கிடப்பில் போட்டது ரொம்ப மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. இந்த பக்கத்தில் மெட்ராஸ் போகுது, இந்த பக்கம் திருச்சி வருது. இருந்தாலும் நெருக்கடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போக்குவரத்து ரொம்ப சீக்கிரம் வேலை வந்து தொய்வாக நடக்குது. விரைவாக நடத்தணும். ஆக்சிடென்ட் கொஞ்சம் அதிகமாக நடக்கும் பகுதி இது. அதனால் கொஞ்சம் விரைவாக நடத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அரசூர் மேம்பால பணிகள் 2027ஆம் ஆண்டிற்குள் நிறைவு பெறும் என தெரிவித்துள்ளது. எனவே இங்கு ஏற்படும் விபத்துகள் மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளை கவனத்தில் கொண்டு விரைவாக பால பணிகளை முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியில் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கோபிநாத்துடன் செய்திக்குழு.